அநேகமாக எல்லோரும் இந்த மாகாண சபை தேர்தல் அடுத்தது வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுதான். இருப்பினும் இப்போது தமிழரசுக் கட்சியினுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற போது பின்கதவால் இவர்களுக்கு அறிவித்தல் வந்துவிட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். என்றால் குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு ஃபோன் பண்ணி மச்சாங் என்று தான் கதைப்பார். அப்படிதான் கதைக்கிறாராம். அப்ப அவர் மிக நெருக்கமானவர். ஆகவே அவர் அந்த மச்சாங் இந்த மச்சாங்குக்கு சொல்லியிருக்கலாம், நான் குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் ஒரு தேர்தலை நடத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டேன், நீங்களும் தொடங்குங்க. ஏனென்றா பின்கதவு நட்புகள் தானே இருக்கிறது. இப்ப முன்கதவு நட்பை அவர்கள் காட்ட மாட்டார்கள், பின்கதவு நட்புகளாலே இவ்வளவு நடக்கும். ஏனென்றால் கொழும்பை மையப்படுத்தி வாழ்கின்றவர்கள் எப்போதும் இந்த தமிழருடைய தனித்துவமான கோரிக்கைகளை அங்க முன்வைக்கப் போவதில்லை. அவர்கள் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி நழுவி நொழுவி கால் வடிஞ்சு கை வடிஞ்சு இருக்கக்கூடிய அந்த மனநிலைக்கு அவர்கள் இயல்பாக அவர்களை வாழ்விடம் சார்ந்து அவர்கள் மாற்றப்பட்டு விடுவார்கள். அது நார்மலைஸ் பண்ணப்பட்டு விடும். சிங்களாக்கள் பேசினால் அல்லது சிங்களாக்களின் அவமரியாதை கதைச்சால் அதை தட்டி கேட்கிற அல்லது எதிர்த்து கதைக்கிற அந்த மனநிலை இல்லாம அவன் சொன்னா சொல்லட்டும் நான் போவோம் என்ற இப்படியான அந்த அட்ஜஸ்ட் பண்ற இருக்குத்தானே, அதாவது விட்டு கொடுத்து அந்த கீழிறங்கி போவதை அது நோமலைஸ், அதாவது சாதாரண வழக்கமாகி விடுறது. நோமலைஸ் பண்ணப்பட்டவர்கள் தான் அநேகமாக கொழும்பில் இருப்பார்கள். இவரை பார்த்தாலும் சிங்களாக்களோட இவர்கள் வல்லடி வழக்குக்கு போக மாட்டார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் தமிழ் அரசியல் பரப்பில் கோலோச்சுவதும் தலைவர்களாக இருப்பதும் சிங்கள தேசத்துக்கு மிக விருப்பமானது. அவர்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள்.